Hi students, Unit 8, Exercise 8.1, third question. Given question, calculate the range of the following data. So given கொடுத்திருக்க data யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போறோம்? Range. So already second questionல range, first questionல range கண்டுபிடிச்சோம். So only data collections மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. இதுல நமக்கு என்ன கொடுத்தாங்க பாருங்க. Two box values இன்கமும் number of workersம். So எவ்வளோ இன்கம் அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்றத நமக்கு கவுண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ கேல்குலேட் த ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் எப்பவுமே நம்ம கொடுக்குற இந்த வேல்யூஸ் டேட்டாவில் தான் எடுத்துக்கணும். ஸோ இன்கம்லேருந்து தான் எடுத்துக்கணும். கீழே இருக்க ஒர்க்கர்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ எப்போ இந்த ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணணும்னா இங்கே ஜீரோ இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் அதை யூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஆனால் இங்கே ஜீரோஸ் இல்லை. ஸோ அதனால நமக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கிவன் லிமிட்ஸ் 400 to 450, 450 to 500, 500 to 550, 550 to 600, 600 to 650. So 8, 12, 30, 21, 6. So 400 to 450 salary 8 members, 450 to 500 12 members, 500 to 550 30 members, 550 to 600 21 members, 600 to 65 6 members. So range கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நமக்கு range ஃபார்முலா என்ன தெரியும்? Range equal to L minus S. ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்க்கு நமக்கு எந்த வேல்யூமே கிடையாது. மேலே இன்கம்ல மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே 400 தான் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதோட கம்பேர் பண்ணால் லாஸ்ட் 450 650 தான் நமக்கு என்னது ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த டூ வேல்யூஸ் தான் எடுத்துக்க போகிறோம். லார்ஜஸ்ட் வேல்யூ, ஸோ நான் எல்னு எடுத்துக்கேன். எல்லோட வேல்யூ 650 அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ்ன்னு எடுத்துக்கேன். ஸோ எப்போ நீங்கள் ஃபுல்லாகவே எழுதுங்க, எனக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு எழுதுறேன். ஸோ எஸ்ஸோட வேல்யூ ஸ்மாலஸ்ட் 400. ஸோ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். எல் வேல்யூ 650 மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ 400. சப்போஸ் இதில் ஏதாவது ஜீரோ இருந்துச்சுன்னா அப்போ கேல்குலேட் எடுத்துக்க மாட்டேன். இங்கே ஜீரோ இல்லாததால அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்ல. 650 மைனஸ் 400 250. ஸோ ரேஞ்சோட வேல்யூ 250. சேம் இதே மாடலில் ஹோம்ஒர்க்ஸ் பாருங்க. சேம் இதே மாடல் தான். ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஏஜ் இன் இயர்ஸ். ஸோ ஏஜ் கொடுத்துருக்காங்க 16 to 18 இயர்ஸ் 0 மெம்பர்ஸ். ஸோ 16 to 18ல எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே இல்லை. 18 to 20ல 4 மெம்பர்ஸ், 20 to 22ல 6 மெம்பர்ஸ், 22லேருந்து 24 வரைக்கும் 8 ஸ்டூடெண்ட், 24 to 26 2 ஸ்டூடெண்ட், 26 to 28 2 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 to 18 எந்த ஸ்டூடெண்ட்டுமே இல்லை. ஸோ அதனால இதை நம்ம கேல்குலேட்டே எடுத்துக்கூடாது. பேலன்ஸ் இருக்க இந்த 18 to 20 இருக்குல்ல, இந்த டேட்டாலேருந்து 26 to 28 இருக்குல்ல, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க வேல்யூஸ் மட்டும் நம்ம பார்க்கணும். அதுவும் நம்ம நியூமரேட்டர் மட்டும் தான் பார்க்க போகிறோம் மொதல் பாக்ஸு. ஸோ இதில் இருக்க ஹையஸ்ட் டு லோயஸ்ட் வேல்யூ எடுத்து ரேஞ்ச் வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ நான் கேல்குலேட் பண்ண மாதிரி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. A teacher asked the students to complete 60 pages of a record notebook. ஸோ ஒரு டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்து 60 pages என்ன பண்ண சொல்றாங்க, ரெக்கார்டை கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. 8 students are complete. ஸோ அதில் 8 students என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பாருங்க. 32, 35, 37, 30, 33, 36, 35 and 37 pages. Find the standard deviation of the pages to the completed by them. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம், அன்குரூப்டு. ஸோ எப்போ பாக்ஸ் வேல்யூ நம்ம கொஸ்டினில் கொடுக்குறாங்களோ அப்போ நம்ம குரூப்டுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க. பாக்ஸ்லாம் கிடையாது, ஒன்லி டேட்டா கலெக்ஷன்ஸாக இந்த மாதிரி லைனாக ஆர்டராக கொடுத்தாங்கன்னா இது பேர் தான் என்னது அன்குரூப்டு. குரூப்டுலாம் இந்த மாதிரி பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பாக்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இது பேர் அன்குரூப்டு. கொஸ்டின்ல ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் என்ன சிம்பிள், இந்த சிக்மா பேர் தான் என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ கொஸ்டினில் நம்ம குறிப்பிட்டு எந்த டைப்பும் யூஸ் பண்ண சொல்லலை. ஸோ அதனால நம்ம எந்த டைப் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த டைப் தான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும், மீன் மெத்தட் தான். ஸோ அந்த மெத்தடில் நம்ம எல்லா ப்ராப்ளமே போட போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வேணால் எக்ஸ்ட்ராவாக டேரக்ட் மெத்தடில் போடுறேன். ஆனால் நீங்கள் ஈஸியாக எக்ஸாம்ஸில் டைமை அட்ஜஸ்ட் பண்ணி போடணும்னு பார்த்தீங்கன்னா மீன் மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை என். ஸோ டோட்டலாகவே அந்த கிளாஸில் 8 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. அவங்க கம்ப்ளீட் பண்ணதை நமக்கு ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க டேட்டாஸை
ஆர்டராக எழுதிக்கணும், ஸ்மாலஸ்ட் வேல்யூ டு பிக்கஸ்ட் வேல்யூக்கு எழுதிக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறேன்னா நம்பர்ஸை ஆர்டராக எழுதிக்க போகிறேன். ஃபார்மில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு சொன்னேன், மீன் மெத்தடு. நீங்கள் கீழே எழுதிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு ஏன் நான் காட்டணும்ல அதுக்காக தான். மீன் மெத்தட் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை ஸ்மால் லெட்டர் n தான் அன்குரூப்டு இருக்கலாம் நமக்கு. ஸோ அதில் அதுதான் யூஸ் பண்ணுறேன். இதில் டி வேல்யூ கண்டுபிடிக்க நமக்கு என்ன தெரியும், டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ முதல்ல நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பாருக்கு தேவை முதல்ல எக்ஸ் எல்லாம் ஆர்டராக எழுதுங்க. எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன இருக்கு பாருங்க, 32, 35, 37, 30, 33, 36, 35, 37க்கு. ஸோ அதை ஆர்டராக எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன வரும்னு பாருங்க, 30 தான். ஸோ 30, 32, 33, 35 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ அதில் 35 2 டைம்ஸ் எழுதுறேன். 36, 37 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ எப்பவுமே எழுதுனப்பறம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ் தான், 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுதியாச்சு. ஸோ இப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் பார் நமக்கு ஃபார்முலா வந்து சம்மேஷன் எக்ஸ் பை என். ஸோ கொடுத்துருக்க எல்லா எக்ஸ் வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணணும். 30 ப்ளஸ் 32 ப்ளஸ் 33 ப்ளஸ் 35 ப்ளஸ் 35 ப்ளஸ் 36 ப்ளஸ் 37 ப்ளஸ் 37 by small letter n means number of. ஸோ கவுண்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 நமக்கு தெரியும். ஸோ 8. ஸோ இந்த ஃபுல் வேல்யூஸையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும், ஸோ இந்த ஃபுல் வேல்யூஸும் ஆட் பண்ண நமக்கு 275 வரும் டிவைடட் பை 8. ஸோ டிவைட் பண்ணுங்க, ஆன்சர் என்ன வரும்னா 34.3 வரும். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 34.3. ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிக்கோங்க ப்ராப்ளத்துக்கு. ஸோ இப்போ நமக்கு ப்ராப்ளத்துக்கு தேவையானது யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார்முலாஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டி ஸ்கொயர், டி கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா என்னது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பாரோட ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ முதல்ல அப்போ எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக ஆர்டர் எழுதணுமா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், பாக்ஸில் எக்ஸ் வேல்யூ எழுதிக்கணும். அதுக்கப்புறமா டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். டி வேல்யூ கண்டுபிடிச்சா நம்மளால என்ன பண்ண முடியும், டி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது அப்படியே ஆர்டர் எழுதுங்க. கிவன் 30, 32, 33. ஸோ எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ் பார் வேல்யூ எழுதணும். ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும், டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 34.3. ஸோ அதனால இனிமேல் நீங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக கூட எழுதிக்கலாம், உங்களுக்கு புரியணுக்கு தான் நான் முதல்ல எழுதினேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 34.3. ஸோ நீங்கள் இதை மட்டும் எழுதினா கூட போதும், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு எழுதினேன். டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 34.3. ஸோ அப்போ ஒவ்வொரு வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 30 மைனஸ் 34.3, 32 மைனஸ் 34.3. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இப்படி எழுதுறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட சப்ராக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ எல்லா எக்ஸ் வேல்யூஸோட என்ன பண்ணிட்டேன்னா 34.3 சப்ராக்டில் எழுதிட்டேன். இதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுங்கள். 30 மைனஸ் 34.3, 4.3 தான் நமக்கு சப்ராக்ட் பண்ணால் பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ். நெக்ஸ்ட் 32ஓட மைனஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வரும், 2.3 பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ். அடுத்தது 3ஓட சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 33ஓட சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, 1.3 பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ். நெக்ஸ்ட் 35ஓட சப்ராக்ட் பண்ணுங்க. நமக்கு என்ன வரும், 0.7. இதான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ அதனால இதில் பாசிட்டிவ் தான், ப்ளஸ் தான் போடணும். அடுத்து 35 சேம் அதே 0.7 தான். நெக்ஸ்ட் 36 சப்ராக்ட் பண்ணால் 1.7. 37ஓட சப்ராக்ட் பண்ணுங்க, 2.7. மறுபடியும் 37 தான் இருக்குது, அதில் 2.7 தான். பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் கரெக்டாக போடுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், டி ஸ்கொயர். ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு டி வேல்யூ என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். இங்கே மைனஸ் 4.3 இருக்குது, ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் 4.3 இன்ட்டு மைனஸ் 4.3. 3 3s are 9, 4 3s are 12. 4 3s are 12, balance 1. 4 4s are 16, 16 plus 1 17, 9 4 8 1. ஸோ இங்கே ஒரு டிஜிட்க்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் இருக்குது, இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி இருக்குது. ஸோ மொத்தம் 2 டிஜிட்டு. பேக் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணுவோம். 1 2
ஸோ நமக்கு என்ன வருது 18.49. ஸோ இதே மாதிரி 2.3 இன்ட்டு 2.3 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணணும். இதே மாதிரி தான் 2.3 இன்ட்டு 2.3 5.29. அடுத்தது 1.3 இன்ட்டு 1.3 1.69. 0.7 இன்ட்டு 0.7 0.49. சேம் அதுதான் வரும்போது 0.49. 1.7 இன்ட்டு 1.7 2.89. நெக்ஸ்ட்டு 2.7 இன்ட்டு 2.7 7.29 7.29. ஸோ டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஃபார்முலா என்ன தேவை? டி ஸ்கொயர். அது என்ன பண்ணணும்? சம்மேஷன். ஸோ டி ஸ்கொயர் ஃபுல்லாக பண்ணியாச்சு. சம்மேஷன் மீன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஸோ அங்கே வேர்டே சம்முன்னு வருது பாருங்கள், சம்மேஷன். ஸோ ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணும். இந்த ஃபுல் பாயிண்ட் வேல்யூ ஆட் பண்ணுங்கள். ஸோ டெசிமல் ஆட் பண்ணும்போது கரெக்டாக ஆட் பண்ணணும். 18.49 போடுறீங்கன்னா அடுத்த டிஜிட் என்ன இருக்குது பாருங்கள், 5.29. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் 9 2 இருக்குது, 0.5 இந்த சைடில் போகணும் கரெக்டாக. இங்கேருந்து லாஸ்ட் பிளேஸ் தான் போகணும். 1.69 0.49 0.49. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல் வேல்யூஸை ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்னா 43.92. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ டேபிள் காலம் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என். ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் நம்ம ஆட் பண்ணது நமக்கு என்ன வந்துச்சுன்னா 43.92 பை ஸ்மாலஸ்ட் என் மீன்ஸ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க? 8 ஸ்டூடெண்ட் தான். எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன இருக்கோ அது கவுண்டபிள் தான். ஸோ 8 தான். 8 போட்டாச்சு. ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா முதல்ல 8ஆல் கொடுத்துருக்க நியூமரேட்டர் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ரூட் எடுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 43.92 பை 8 டேபிளில் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 டெசிமல் வேல்யூ நமக்கு 8 டேபிளில் வரும் 43. ஸோ அதை விட நம்ம லோயஸ்ட் வேல்யூ தான் பார்க்கணும். ஏன்னா 8 டேபிளில் 43 வராது. 5 8s are 40. சப்ராக்ட் பண்ணுங்கள், இந்த லைன் கிடையாது. ஸோ சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன வரும் 3. அடுத்து நமக்கு இங்கே பாயிண்ட் இருக்கிறதால என்ன பண்ணும், பாயிண்ட் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டிஜிட்டை நம்ம கீழே கொண்டு வர போகிறோம். இப்போ கீழே கொண்டு வாங்க. 9 கீழே வந்துடும். 4 8s are 32. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் நமக்கு என்ன வரும் 7. நெக்ஸ்ட் 2 கீழே கொண்டு வர போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும் 72 நமக்கு 8 டேபிளில் 9 டைம்ஸ் வரும். 9 8s are 72. ஸோ இது கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு 0. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் கன்ஃபார்மாக 2 டெசிமலாவது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஈஸியாக வரும். 2 to 3 வரைக்கும் கண்டுபிடிங்க. இப்போ நம்ம டிவைட் பண்ணியாச்சு. இப்போ ரூட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்பயும் வேல்யூ. ஸோ ரூட்குள்ளே இருக்கிறது 5.49. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரூட் கண்டுபிடிக்கணும் இதுக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இது 8லேயே படிச்சிருப்பீங்க. லாங் டிவிஷன் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்க நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கணும், ஏதாவது சேம் 2 டிஜிட் ஒரே மாதிரி 2 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வர மாதிரி இருக்கணும். ஸோ 5 நமக்கு வராது. 1 1s are 2 2s are பார்க்கணும். ஸோ 5க்கு நியரஸ்ட் 2 2s are 4 தான். ஸோ 2 2s are 4. பேலன்ஸ் என்ன இருக்குது 1. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இது ஸ்கொயர் ரூட்ன்றதால எப்பவுமே 2 2 வேல்யூஸாக தான் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஜென்ரல் டிவிஷனுக்கு 1 1 வேல்யூஸாக கொண்டு வரணும். ஸ்கொயர் ரூட்டுன்னும் போது ஸ்கொயர்னு 2 3 தான். ஸோ அப்போ 2 2 வேல்யூஸ் தான் கீழே கொண்டு வரணும். 49. ஸோ அதோட இங்கே இருக்க எந்த நம்பராக இருந்தாலும் என்ன பண்ணணும், 2ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இங்கே 2 தான் இருக்குது. 2 2s are 4. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 4 பக்கத்தில் எந்த நம்பர் போகணும்னு பார்க்கணும். 41 into 1 42 into 2. ஸோ இங்கே இருக்க லாஸ்ட் நம்பரும் மல்டிபிள் நம்பரும் ஒரே நம்பராக இருக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். 4 2 ட்ரை பண்ணுங்கள். 2 2s are 4 4 2s are 8. நெக்ஸ்ட் 3ல் டைப் பண்ணுவோம். 3 3s are 9 4 3s are 12. நெக்ஸ்ட் 4ல் ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட் டிஜிட்டும் இந்த நம்பர் ஒரே மாதிரி போடணும். 4 4s are 16 பேலன்ஸ் 1 16 + 1 17. ஸோ இது அதிகமாக வருது. 3 தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன வேல்யூஸ் போடுறோமோ 3 தான் போட போகிறோம். அதே 3 தான் என்ன பண்ணணும், மேலே நம்ம போடணும். ஸோ 43 into 3 நமக்கு என்ன வந்துச்சு பாருங்கள் 129. ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள்.
39 49 நமக்கு 20 வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் வச்சதால இங்கே நிறையவே ஜீரோஸ் இருக்கும். ஸோ அடுத்து 2 zeros நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே கொண்டு வர போகிறோம். இங்கே 2000 இருக்குது. ஸோ ஆல்ரெடி 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அந்த ப்ராப்ளம் கிடையாது. அடுத்த நம்பரை இப்போ என்ன பண்ணணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 46 இன்ட்டு இந்த 46 அப்படியே தான் இருக்கும், பக்கத்தில் 1 போடணுமா, அதுக்கப்புறம் 2. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டிஜிட்டும் இந்த மல்டிபிளும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நியரஸ்ட்டாக நம்ம செக் பண்ணணும். 2 வேல்யூஸும் ரொம்ப லோயஸ்ட்டாக தான் வரும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், 4 5 செக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல 4 போடுறேன். 4 4s are 16, balance 1. 6 4s are 24, 24 plus 1 25, balance 2. 4 4s are 16, 16 plus 2 17 18, 1856. Next 5 ட்ரை பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் 5 5 கொடுக்குறேன். 5 5s are 25, balance 2. 6 5s are 30, 30 plus 2 32, balance 3. 5 4s are 20, 20 plus 3 23. ஸோ இங்கே 2000 தான் இருக்குது நமக்கு. இங்கே 2325 வந்திருக்கு. ஸோ 4 கொடுத்தா 1856, 5 கொடுத்தா 2326. நம்ம லோயஸ்ட் வேல்யூ தான் பார்க்கணும். அப்போ 4 டைம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 4 டைம்ஸ் இங்கே 4 போடுங்க, அதே 4 மேலே எழுத வேண்டியதான். என்ன வந்துச்சு நமக்கு 1856. ஸோ நமக்கு 2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சா போதும். 2.34 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிம்பிள் சிக்மா ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 2.34. ஸோ இந்த மாடல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸும். ஸோ இதே மாடல் ஒரு ஹோம்ஒர்க் தரேன். ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் சேம் அதே மாடல் தான். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டெலிவிஷன் சோல்ட் இன் ஈச் டே ஆஃப் த வீக். ஸோ ஒரு வாரத்தில் எவ்வளோ டிவி விற்றுருக்காங்கன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 13 8 4 9 7 12 10. ஸோ ஒரு வாரம் போது 7 தான் நமக்கு தெரியும். ஸோ 7 டேஸும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டிவி சோல்ட் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் எந்த கொஸ்டின்லையும் இந்த டைப் தான் சொல்லி நம்ம கேட்டதே கிடையாது. ஸோ அதனால நம்ம எந்த டைப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுல மீன் மெத்தட் தான் ஈஸி. ஸோ எல்லாரும் ஹோம் ஒர்க்ஸில் எனக்கு மீன் மெத்தடில் எனக்கு போட்டு சம் போடுங்க. அதே மாதிரி இந்த ஜென்ரல் டிவிஷன், லாங் டிவிஷன் இது எல்லாமே சைடில் பென்சிலில் போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.